என்னுடைய சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிக்கிறேன். நம்மளோட சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருகனை பற்றி தான். யார் இந்த முருகன்? இவர் எதனால் தமிழ் கடவுள்னு அழைக்கப்பட்டார்? அதுக்கப்புறம் இவரோட பெருமைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முருகன் அப்படிங்கிறவர் ஒரு தமிழ் கடவுள் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இவருக்குன்னு நிறைய பக்தர்கள் இன்னமும் உருவெடுத்துகிட்டே தான் இருக்காங்க. இவர் எப்படி பிறந்தார்? இவர் முருகப்பெருமான் அதாவது தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் தீங்கு விளைவிச்சிட்டு இருந்த சூரபத்மனை அழிக்கிறதுக்காக தேவர்கள் எல்லோரும் சிவபெருமான் கிட்ட முறையிட்டாங்க, இந்த அசுரனை அழிக்கணும் அப்படின்னு. ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்? சிவபெருமான்கிட்ட வரம் வாங்கியிருந்தான். ஸோ அதனால் சிவபெருமானால் அழிக்க முடியலை. அதனால் அந்த அசுரனை அழிக்கிறதுக்காக சிவபெருமானோட நெற்றிக்கண்ணில் இருந்து உருவெடுத்தவர் தான் நம்ம முருகப்பெருமான். இவர் ஒரு அசுரனை அழிக்கிறதுக்காக தான் பிறந்தார். அது மட்டும் இல்லாமல் இவர் எப்படி பிறந்தாருங்கிறதுக்கு இன்னொரு வரலாறும் இருக்குதுங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்க போனோம்னா, நிறைய இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க இருக்காங்கல்ல முருகன், அதாவது அன்னை பார்வதி அவங்களோட 6 குழந்தைகள், அதாவது 6 முகம்னு சொல்லுவாங்க. அந்த 6 குழந்தைகளும் ஒன்றா இறுக்கி அணைச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் ஆறுமுகனாகிய முருகன் தோன்றினார்னு சொல்கிறாருங்க. இவர் எப்படின்னா கணபதிக்கு தம்பியாகவும், அதுக்கப்புறம் வள்ளி தெய்வான அப்படிங்கிறவங்களுக்கு மனைவியாகவும், அதாவது இவங்களோட மனைவி ஆவாங்க. முருகன் அவங்களுக்கு கணவராகவும் திகழ்ந்துட்டு இருக்காங்க. முருகனை நம்ம எந்தெந்த நாளில் வழிபடலாம் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரங்களும் இருக்குது. பட் ஆனால் இப்போ நம்ம முருகனோட வரலாறுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம இந்தியாவில் துணை கண்டம் அப்படின்னா பண்டைய காலம் தொட்டு வணங்கிட்டு இருக்க ஒரு கடவுள் தாங்க இந்த முருகப்பெருமான். இவர் அதிகமாக தமிழர்கள் தாங்க வழிபட்டுட்டு வர்றாங்க. இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது. இவர் தமிழ் கடவுள் முருகன், அதாவது தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லி இவர் அழைச்சிட்ருக்காங்க. மேலும் இவர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். முருகன் எடுத்துக்கிட்டாலே பழனிமலை முருகன், பழனின்னு சொன்னாலே முருகன் தான் ஞாபகப்படும். அதுபோல் இவர் பழனி மலையிலையும் ஆண்டுட்டு வந்துட்டுருக்காருங்க. அதாவது இவர் சங்க காலத்தில் குறிஞ்சி நிலப்பகுதியோட தெய்வமாகவும் இவங்களை முருகனை வழிபட்டுட்ருக்காங்க. இவர் இந்த வள்ளி தெய்வானன் 2 பேர் சொன்னோம் இல்லைங்க. அவர் எப்படி, அதாவது வள்ளியை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக வள்ளி இந்த குரத்தி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இதை சேர்ந்தவங்க. அவங்கள எப்படி நம்ம முருகன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணார்னா, அதாவது வட்டமலை முருகன், அதாவது இவர் ஒரு ஆடு மேய்க்கிறவங்க அது மாதிரி ஒரு வேடம் அணிஞ்சு தான் போய் பார்த்தாங்க. இதுதாங்க. இன்னொன்று முருகனோட நட்சத்திரம் எது அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரம் தாங்க முருகனோட நட்சத்திரம். இது அதாவது கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிற நாள் அன்று போய் நம்ம முருகனை வழிபட்டு விரதம் இருந்தோம்னா நம்ம நினைக்கிறது எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகங்க. இன்னும் சொல்லணும்னா முருகன் அழித்த அசுரன் இவர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் இருக்காங்க. முதல்ல சிங்கமுகன், அதுக்கப்புறம் தாரகாசுரன், அவன் மகன் எல்லா அதாவது இவர் சூரபத்மனையும் அழிச்சிருக்காருங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இவங்க சிங்கமுகன், தாரகாசுரன் இவங்க 2 அழிச்சிட்டு இவங்களுக்கே தளபதின்னு ஒன்று இருப்பார்ல சூரபத்மன், அவரையும் அழிச்சிட்டு தாங்க இவர் இவரோட ஒரு பெருமையை வெளிக்கொண்டு வந்திருக்காரு. இது தாங்க முருகனுடைய பெருமைகள். நான் பேசினது ஏதாச்சும் தப்பு இருந்தாலோ இல்லாட்டி எதனாச்சும் மாற்றிக்கணுன்னாலோ கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் மாற்றிக்கிறேன். நம்மளோட சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நல்ல டீட்டெயில்டாக எதுவாக இருந்தாலும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. இந்த ஆப்போட லிங்க் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் நிறைய ப்ராடக்ட்ஸு ஹோம் அப்ளையன்ஸ் ப்ராடக்ட்ஸு நிறைய இருக்குது. மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கலாம். ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே நமக்கு யூஸ் ஆகிற ப்ராடக்ட் தான்.